Hi friends, welcome to YouTube Tips Tamil. நீங்கள் உங்களுடைய சேனலில் வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் ஈஸியாக பார்க்குறதா இருக்கட்டும் அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷனுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ மொபைல் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகாத சேனலுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சேனல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா சேனல்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வர கிடையாது. ஒரு சில சேனல்ஸ்க்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அப்டேட் வரல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு அக்கௌண்ட்டில் சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் சேனலில் 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வேலையான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லாஸ்ட் ஆப்ஷனாக மானிட்டைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். ஸோ கொஞ்சம் லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். இதில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹலோ அப்படின்ட்டு கொடுத்துட்டு சேனலுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு க்ரோ வித் யூடியூப் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஜாயின் த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் டு ஏர்ன் மணி கெட் கிரியேட்டர் சப்போர்ட் அண்ட் மோர். நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மணி ஏர்ன் பண்ணலாம் அண்ட் கிரியேட்டர் சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் பெனிஃபிட்ஸ், அதாவது நம்ம சேனல் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் மானிட்டைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ரூவ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் அதுக்கு இருக்குது அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மானிட்டைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகும். விளம்பரங்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். அந்த ஒரு ஆப்ஷன் மானிட்டைசேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட்டர் சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட சேனல் ஏதாவது ப்ராப்ளம் அண்ட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரியப்படுத்தணும். நம்மளோட சேனல் இஷ்யூஸ் இருக்குது, அது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புக்கு ஒரு மெசேஜ் மாதிரி சென்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு கிரியேட்டர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். மானிட்டைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகாத சேனல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து யூடியூப் டீம் வந்து காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஜஸ்ட் ட்விட்டர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணணும். அந்த ஒரு வீடியோ நீங்கள் இன்னும் வாட்ச் பண்ணல அப்படின்னு சொன்னால் லிங்க் ஐகார்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கீழே அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிரியேட்டர் சப்போர்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கெட் சப்போர்ட் வயா சேட் ஆர் இமெயில். நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சேட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் மெயில் மூலியமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, காப்பிரைட் மேட்ச் டூல். அதாவது உங்களுடைய கண்டென்ட் வேறு யாராவது எடுத்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காப்பிரைட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். அதுக்கான ஒரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அது ஒரு கண்டென்ட் ஐடி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமோடைய பெனிஃபிட்ஸ். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஜாயின் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் மானிட்டைசேஷனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வயர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரெக்வயர்டு கேட்டிருக்காங்க. நம்ம சேனலில் 0 வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சும்மா ஒரு சேனலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது 0 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது சேனலில், அதனால் 0 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரெக்வயர்டு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 4000 ரெக்வயர்டு வாட்ச் ஹவர்ஸ். அதுக்கு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா 0 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பப்ளிக்கில் உங்களோட வீடியோஸ் இருக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அன்டிஸ்டர்ப் பண்ண வீடியோ, ப்ரைவேட் பண்ண வீடியோ, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அந்த வீடியோக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகாது. ஸோ அந்த ஒரு பப்ளிக்கான வாட்ச் ஹவர்ஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான லிங்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐகார்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம். மறக்காம அந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னா என்னென்னு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோ கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இது 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷனுக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ 4 நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோ கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அண்ட் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் க்ரீன் டிக் வந்து பார்த்தீங்கன்னா 4க்குமே வந்துடும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து கிடச்சிரும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா want to be notified when you are eligible.
உங்களுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ கீழே இமெயில் மீ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எலிஜிபிலிட்டி வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது YT ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணி மானிட்டைசேஷன் பேஜுக்குள்ளே போய் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். பட் இப்போ ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணுறதுக்காக YT ஸ்டுடியோ மொபைல் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ் இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கைஸ். இந்த ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நம்ம YT ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா மானிட்டைசேஷன் பேஜில். ஸோ அதே பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் YT ஸ்டுடியோ மொபைல் ஆப் வந்து நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு அந்த ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.